இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டு போராடி ரொம்ப சிரமத்துக்கு அப்புறமா ஒரு விஷயத்த அல்லாஹ் நமக்கு கொடுத்துருப்பான். அதுல கிடைக்கிற சந்தோஷம் நம்மளோட கஷ்டம் எல்லாத்தையும் மறக்க செஞ்சிரும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோமா அப்படின்றது வெறும் மெமரியா இருக்கும். அந்த கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போய் சந்தோஷம் மட்டுமே நிலைச்சிருக்கும். இந்த ஒரு உணர்வை எல்லாருமே கடந்திருப்போம். இதே மாதிரிதான் மறுமையும் இருக்கும். இந்த உலகத்துல நம்ம அல்லாஹ்வுக்காக எவ்வளவு கஷ்டப்படும் போதும், எவ்வளவு கஷ்டத்துல நம்ம வாழ்ந்திருந்தாலும், சொர்க்கத்தை அடையும் போது, மறுமையில ஒரு நல்ல நிலையை அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடும். சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்துல எவ்வளவு காலம் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளில் ஒரு பகுதியை வாழ்ந்திருப்போமா அல்ல அப்படின்னு நம்ம கேட்போமா? அப்போ எத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்றது எல்லாமே மறந்து போயிடும். அந்த சந்தோஷம் மட்டுமே நிலைச்சிருக்கும். அது நிரந்தரமான சந்தோஷம். அது வேணும் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம அல்லாஹ்விற்காக கஷ்டப்படணும். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செய்யணும். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தடுத்துக்கொள்ளணும். அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு வாழ்க்கை. அதை இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய மக்களாக, அந்த உண்மையான சந்தோஷத்தை அடையக்கூடிய மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டு போராடி ரொம்ப சிரமத்துக்கு அப்புறமா ஒரு விஷயத்த அல்லாஹ் நமக்கு கொடுத்துருப்பான். அதுல கிடைக்கிற சந்தோஷம் நம்மளோட கஷ்டம் எல்லாத்தையும் மறக்க செஞ்சிரும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோமா அப்படின்றது வெறும் மெமரியா இருக்கும். அந்த கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போய் சந்தோஷம் மட்டுமே நிலைச்சிருக்கும். இந்த ஒரு உணர்வை எல்லாருமே கடந்திருப்போம்.